வணக்கம். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, பணக்காராக இருந்து ரொம்ப அப்படியே பணம் காசுலாம் குறைஞ்சி சொத்து சுகத்தெல்லாம் இழந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தர மட்டத்துக்கு வந்துடுவாங்க. நல்லா உயர்ந்த நிலைக்கு இருப்பாங்க. இருந்து அப்படியே படிப்படியாக ஏதோ ஒரு நேரம் அவங்க கெட்ட நேரம் எல்லாத்தையும் அழித்து தர மட்டத்துக்கு வந்துடுவாங்க. ரொம்ப ஏழையாக வந்துடுவாங்க. கஷ்டமான சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்ருவாங்க அவங்கள. அதுபோல் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் நான் சொல்கிற மாதிரி. அப்புறம் ரொம்ப ஏழ்மையான நிலையிலேருந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு வரணும், நம்மளுக்கு நம்ம என்ன கொஞ்சம் ஓரளவுக்கு மதிப்பு இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுபோல் இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் இந்த பரிகாரம். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம பணக்காராக இருந்து நல்லா காரு பங்களா மண் நிலம் என்னென்னமோ சொத்து சொகம் எல்லாம் சேர்த்து வச்சுருந்து நம்ம அதெல்லாம் இழந்துட்டு ஏழ்மையான நிலைக்கு வந்தபோது அப்படியே மனசு உடைஞ்சி போய் நொந்து போய் ரொம்ப மனவேதனைக்கு ஆளாகி இந்த அளவுக்கு இருந்தோமான்னு அவங்க மனசு அப்படியே ஏக்கமாக ஆகிடும். இப்படிலாம் இருந்து நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோமான்னு செத்தலான்னு கூட அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இப்படி ஆகிட்டோமேனு ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வரும். அதுபோல் இருந்தால் நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இழந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கலாம். என்னென்ன சொத்து சுகம் என்னென்ன இழந்தீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும், இழுத்து கொடுக்கும். பக்கபலமாக உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விட்டீங்களோ அதை பூரா முன்னேறத்துக்கு வாய்ப்பு சம்பாரிச்சிக்கலாம். நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும். இல்லாதப்பட்டவங்களும் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா இருக்கிற ஓரளவுக்கு மேன்மேன லெவலுக்கு போகிற அளவுக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 1008 1 ரூபா காயின் வேணும். 1008 1 ரூபா காயின் வாங்கி நல்லா என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் அலம்பிடுங்க. நல்லா தண்ணியில் அலம்பி சுத்தமாக நல்லா க்ளீனாக. ஆனால் 1008 1 ரூபா காயின் நீங்கள் 10 ரூபா காயின் இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை 1 ரூபா காயினில். ஆனால் 1008 காயின் வேணும். நீங்கள் அது போல் வாங்கி அலம்பி எடுத்துக்குங்க. தண்ணியில் அலம்பி எடுத்து அப்புறம் வேறு ஏனத்தில் மாற்றி பன்னீர் ஊற்றி நல்லா அலம்பி சுத்தமாக அலம்பி தொடச்சி வச்சுருங்க. தொடச்சி ஒரு தட்டில் கொட்டிடுங்க. நல்லா காயட்டும், ஈரம் இருக்கக்கூடாது. போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, சுருக்கு பை வேணும். சுருக்கு பை எப்படின்னா, அந்த காலத்திலலாம் வயசானவங்களாம் இந்த பண பை வச்சுருப்பாங்க. இடுப்புலேயே ஒரு சுருக்கு பை மாரி வச்சு சொறி வச்சுருப்பாங்க. வெத்தலை பாக்கு கூட வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அப்போ இருக்கும்போது அந்த பை தான் அதில் தான் பணம் காசு வீட்டு சாவி எல்லாமே வச்சுருப்பாங்க. காசுலேருந்து வெத்தலை பாக்கு எல்லாமே வெத்தலை போடுவாங்க எங்கள் அம்மா. அப்போயே அருள்வாக்கு சொல்லும்போதே அவங்க அந்த காலத்தில் அந்த பையை வச்சுருந்தாங்க. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னே அவங்க சுருக்கு பை மாரி வச்சுருப்பாங்க. அதில் தான் எங்களுக்கு காசு எடுத்து கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 10-15 வயசு இருக்கும்போது எங்களுக்கு செலவுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அந்த சுருக்கு பையிலேருந்து தான். அதுபோல் சுருக்கு பை ஓணும். ஆனால் உங்களுக்கு வயசானவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட அவங்கள கேட்டாலுமே சொல்லுவாங்க, இது போல் சுருக்கு பை இருந்தது தானே. இவங்க அதுபோல் ஒரு சுருக்கு பை ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த 1008 1 ரூபா காயினும் அதில் கொல்லணும். அந்த பையில் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி அப்படியே உள்ளே போட்டு இப்படி சுருக்குனா அப்படியே மூடிக்கணும். அப்படியே அந்த மேலே அந்த துணியை பிடிச்சி இப்படி ஏற்றுனா அகலமாகிடும் வாய். அதுமாரி ரெடி பண்ணி தைச்சிங்க. டைலர்களில் போய் தைச்சி எடுத்தாந்து வச்சுக்கிங்க. எடுத்தாந்து வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க, இந்த 1 ரூபா காயினை பூரா வாரி அந்த பை உள்ளே போடுங்க. போட்டு அதில் போட்டு ஏலக்காய் நல்லா தரமான ஏலக்காய் அந்த காசு மேலே போட்டுருங்க. அந்த பையில் போட்டு பச்சை கலப்பரம் ரவை எடுத்து அதில் போட்டு ஏதாவது வாசனை திரவியங்கள் இது ஜவ்வாது அது போல் இது இருந்தால் அதில் வள்ளி போட்டு சுருக்கு போட்டுருங்க. சுருக்கு போட்டு முடிச்சு மாரி ஆக்கிடுங்க. அப்படியே ஏற்றிங்கன்னா அது அப்படியே சுரிக்கும். அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 கன்னி பெண்ணு வேணும். கன்னி பெண்ணுன்னா இந்த 10-15 வயசில் பெரிய பொண்ணு ஆகுது இல்லையா, பெரிய பொண்ணாகி அது அதான் கன்னி பொண்ணுன்னு சொல்லுவாங்க. பெரிய பொண்ணாகி அது வீட்டில் ஒரு 3 பொண்ணு நம்ம பக்கத்தில் யாருன்னா எங்கன்னா இருந்ததுன்னா கூட்டுக்கு வந்தேன். கூட்டு ஒரு தட்டில் வச்சுருங்க. வச்சு இந்த முடிச்சு எடுத்து தட்டில் எட்ட வச்சா அந்த முடிச்சு எடுத்து உங்கள் கையால் வாங்கணும். அவங்கள எடுத்து உங்கள் கையில் கொடுக்க சொல்லி நீங்கள் எடுத்து போய் பீரோவில் வைக்கலாம். இல்லை எங்கே பணம் காசு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல சாமி ரூமில் கூட வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். எங்கே நீங்கள் வேறு இடம் காசு வைக்கிறீங்களோ அங்கே கூட வைக்கலாம். அதுபோல் 3 பொண்ணு கையால் தொட்டு உங்கள் கையில் கொடுக்கணும். அது எடுத்து 3 பொண்ணு எடுத்து ஒரு பொண்ணை மாற்றி உங்கள் கையில் கொடுக்கணும். அதுபோல் இப்போது பக்கத்தில் அந்த கன்னி பொண்ணு இருந்ததுன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருக்கணும். 15, 16, 17 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுபோல் பொண்ணாக பார்த்து நீங்கள் எடுத்து கொடுக்க சொல்லி எடுத்து போய் பீரோவில் வைங்க. வச்சுட்டு
அப்படி அங்கே யாரும் இல்லை உங்களுக்கு, அது போல் பசங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த முடிச்சு எடுத்து எதனா பையில் போட்டு எடுத்துன்னு போங்க. கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நிறையா அறியாத பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களாம், கன்னி பொண்ணுங்கள்லாம் கோயிலில் இருக்கும். சுற்றி வரும் இல்லையா, சாமி பார்க்க வரும் இல்லையா, சாமி பார்த்துட்டு சுற்றி வரும்போது நீங்கள் அப்படி எட்டை ஒரு தட்டில் வச்சு அப்படி இடையே வச்சுட்டு உக்காந்தீங்கன்னா அது போகும்போது அந்த பையை எடுத்து இப்படி கொடுத்துட்டு போமா, அந்த முடிச்சேன்னு சொன்னால் அந்த முடிச்சு எடுத்து அந்த கொடுத்துரும். அதில் வந்து பூவெலாம் போட்டுங்க. அந்த தட்டில் பூ எதோ அது தலையில் வைக்கிற மாரி, அந்த பசங்க எடுத்து கொடுக்குது இல்லையா கன்னி பொண்ணு, அது தலையில் வைக்கிற மாரி ஒரு 3 துணுக்கு பூ கட் பண்ணி வச்சுருங்க அந்த தட்டில். அப்படி வச்சுன்னா அது எடுத்தாந்து கொடுக்கும்போது அதை முடிச்சு எடுத்து உங்கள் கையில் கொடுக்க சொல்லுங்கள். வாங்கிக்கின்னு அந்த தட்டில் இது பூ எடுத்து அது கையில் கொடுத்தனா அது தலையில் வச்சுன்னு போவோம். அதுபோல் வந்து ஒரு 3 தடவை 3 பொண்ணு 3 தடவை செய்யணும். 9 கன்னி பொண்ணு 9 தடவை அதே போல் எடுத்து தரணும். 3 தடவைனா 9 கன்னி பொண்ணு ஆகுது. அதுபோல் எடுத்து கொடுக்க சொல்லி நீங்கள் எடுத்து போய் பீரோவில் வைங்க. எப்போல்லாம் உங்கள் நேரம் கிடைக்குதோ எடுத்து போய் அது போல் வச்சு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் கோயிலில். அதுபோல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இழந்த இதெல்லாம் திரும்ப கிடைக்கும். எதெல்லாம் இழந்தீங்களோ அது பூரா உங்களுக்கு திரும்ப வரும். சொத்து இது என்னென்ன எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அதே போல் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எம்மாத்திரம் சம்பாதிச்சாலும் நம்மளால் பணம் சேர்க்க முடியல, ஒரு வசதிக்கு ஆக முடியல, அப்படியே இந்த மாதிரியே தான் இருக்கிறோன்னு இருப்பாங்க. அவங்களும் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். இது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த நல்ல வசதியாக இருந்து இது போல் ஏழ்மையாகி அவங்க அந்த காலத்துலலாம் செய்வாங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்க இழந்ததெல்லாம் திரும்பி எடுத்துக்குவாங்க. என்னென்ன இழக்கிறாங்களோ அது பூரா திரும்பி கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் அது போல் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. வணக்கம். சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு, சின்ன கங்கனாங்குப்பம், ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு, கடலூர் 2. தொடர்புக்கு 994323205009 8940355468.